நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கம்யூனிஸ்ட் கட்சியை யாராலும் விலைக்கு வாங்கவும் முடியாது என்ற சிபிஐ மாநில செயலாளர் முத்தரசன், கம்யூனிஸ்ட் கட்சியை விமர்சிக்கும் தகுதி எடப்பாடி பழனிசாமிக்கு கிடையாது என விமர்சித்துள்ளார். ஜூலை 7ஆம் தேதி கோவை மேட்டுப்பாளையத்தில் பிரச்சாரத்தை அன்னைக்கு தான் தொடங்குறாரு. தொடங்குற அன்னைக்கு என்ன சொன்னாரு? கம்யூனிஸ்ட் கட்சி தேய்ந்து போய் விட்டது, அழிந்து போய் விட்டது, அந்த கட்சிக்கு முகவரியே இல்லைன்ட்டார். முடிஞ்சு போச்சு இல்ல. முடிஞ்சு போன ஒரு கட்சியை 17ஆம் தேதி சிதம்பரத்தில், 16ஆம் தேதி ஜூலை 16ஆம் தேதி சிதம்பரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் எங்கள் அணிக்கு வர வேண்டும், நாங்கள் ரத்தன கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்க காத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். ஏன் அப்படி சொல்றாரு? ஒரு அழிஞ்சு போன கட்சியை, தேய்ந்து போன கட்சியை, ஒரு முகவரி இல்லாத கட்சியை வாங்கன்னு ஏன் அழைக்கணும்? அதை அழைச்சாரு. உங்க அழைப்பை நாங்கள் நிராகரிக்கிறோம். நீங்க விரிக்கிற அந்த ரத்தன கம்பளம் அல்ல, ரத்த கரைக்கு படிந்த கம்பளம்னா அடுத்த நாள் அவர் கோவம் வந்துட்டுது. உடனே கம்யூனிஸ்ட் கட்சியை வசமாரி புளிறாரு. ஒரு நாளைக்கு ஒரு கட்சியை பத்தி ஒரு மதிப்பீடு செய்யறதுக்கு ஒரு 10 நாளுக்குள்ள பல மதிப்பீடா? அவரு சொல்றாரு, நீங்க இந்த பிரஸ் மீட்ல அவரை வச்சு கேக்குறீங்களே, அதான் எனக்கு சங்கடமா இருக்கு. அப்படியா? 25 கோடி நீங்க ஒரு 10 கோடி சேர்த்து சொல்றீங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை யாராலும் அடகு பிடிக்கவும் முடியாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் விலையும் போகாது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வரலாறு எடப்பாடிக்கு தெரிவதற்கு நியாயம் இல்லை. அதிமுக வரலாறு முதல்ல அவருக்கு தெரியாது. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அதை யார் ஆதரிச்சா, எந்த கட்சி கொடி பிடித்தது, யார் எம்ஜிஆரை பாதுகாத்தாருங்கிற அந்த சாதாரண விவரம் கூட எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது. அவருவே கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு பேசலாமா? அப்படி பேசுவதற்கு தகுதி இருக்கா முதல்ல இருக்குது? எந்த கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி விமர்சிப்பதற்கு முனையளவு கடுகளவு கூட தகுதியற்றவர் எடப்பாடி பழனிசாமி. நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.